நீங்கள் உள்ளத்தை சரி செய்யாத வரையிலும் எவ்வளவு அமல்களை செய்தாலும் அந்த அமலுக்கு இறைவனத்திலே கூலி கிடையாது. திரும்ப 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 அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை பல முறை, பல தடவை, பல கோணங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கிக் கொண்டே இருக்கிறார். தொழுகையாளிக்கு கேடு, தொழுகையாளி நாசமாய் போய்விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொன்ன எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஆயிஸா அய்யூபத பி அர்லிக்கும் ஹாதிஹி. தோழர்களே, இந்த தேசத்தில், இந்த மண்ணில் தன்னை வணங்க ஷைத்தான் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதில் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின் கத் ரலிய மின்கும் பிமா தஹ்கிரூன். என்றாலும் நீங்கள் எந்த காரியத்தை அற்பமாக நினைப்பீர்களோ அதை வைத்து உங்களை வீழ்த்துவதிலே ஷைத்தான் திருப்தி அடைந்து விட்டான். தொழுகைக்கு வரக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் வட்டியில் மூழ்கி இருக்கிறார்கள். மறுக்க முடியுமா? இஎம்ஐல மூழ்கி இருக்கிறார்கள். வட்டி வாங்கிவிட்டு அதற்கு நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் முஜாஹிது யுஜாஹிது ஃபி நஃப்ஸிஹி. உண்மையான போராளி யார் தெரியுமா? யார் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகிறானோ அவன் தான் உண்மையான போராளி என்றார்கள். அதிலே ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த, நம்முடைய நம்பிக்கை வலுப்படுத்த இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபத்தன், இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுல் முபீன், அவன்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. உங்களுடைய ஈமான் உறுதியோடு இருக்க வேண்டுமையானால் இஸ்லாத்தினுடைய அனைத்து காரியங்களையும் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்கள் எதையெல்லாம் அற்பமாக நினைக்கிறீர்களோ அதில் ஷைத்தான் உங்களை சரித்து விடுவான். அதுதான் இங்க அல்லாஹ் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூறுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்திலே இருக்க வேண்டிய பல்வேறு விதமான பண்புகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுல்தவு முஃமினுன் மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு மூமின் ஒரே புற்றில் 2 முறை கொட்டுப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மூமின் ஏமாறக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்று அர்த்தம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதிலே ஒரு நிதானத்தோடு, ஒரு தெளிவோடு, இதை ஏன் செய்கிறோம், இதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், இதை செய்யாவிட்டால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் யோசித்து நிதானமாக இருக்கக்கூடியவனாக ஒரு மூமின் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய உலக
நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் யாரும் நமக்கு அறிவுரை சொல்லாமலே, யாரும் நமக்கு பெரும்பாரியான வழிகாட்டுதல்களை தராமலேயே நாமவே தன்னார்வமாக உலக விஷயங்களில் மிக தெளிவாக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலக நன்மைகளுக்காக நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முன்னேற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதில் நாம் ஏமாந்துடக்கூடாது, நம்ம நஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது, அதுல இழப்புகளை சந்தித்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவானவர்களாக, மிக முன்ஜாக்கிரதை உடையவர்களாக, அதிலே ஒரு சிறு நஷ்டம் ஏற்பட்டாலும் உடனடியாக சுதாரித்து அதை சரி செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனா இப்ப பிரச்சனை எங்க? உலக காரியங்களில் மிக தெளிவாக கவனத்தோடு சுதாரிப்போடு இருக்கக்கூடிய நாம், நம்முடைய மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, நாளை மறுமையிலே நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை நமக்கு தரக்கூடிய நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயங்களில், நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில், நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயங்களில் தெளிவானவர்களாக, விழிப்பானவர்களாக, சுதாரிப்பு தன்மையோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? கேள்வி அதுதான். உலகத்தினடி தெளிவா இருக்கிற, அதுல உனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறுமை என்று வரும்போது, மார்க்கம் என்று வரும்போது, ஈமான் என்று வரும்போது, இஸ்லாம் என்று வரும்போது, சொர்க்கம் என்று வரும்போது, நரகம் என்று வரும்போது, ஹலால் என்று வரும்போது, ஹராம் என்று வரும்போது, அதில் நான் தெளிவாக இருக்கிறேனா? விழிப்போடு இருக்கிறேனா? கவனத்தோடு இருக்கிறேனா? அல்லது அதில் ஏமாந்து இருக்கிறேனா? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உன்னுடைய ஈமான், உன்னுடைய நம்பிக்கை, மார்க்கத்தை பற்றி உன்னுடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்று உன்னை நீயே பரிசோதித்து பார். உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு டாபிக்கை பத்தி நம்ம நினைச்சது கூட கிடையாது. உண்மை அதுதான். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறோம். வியாபாரத்தை பத்தி பேசுவோம், குடும்பத்தை பத்தி பேசுவோம், பிள்ளைங்க படிப்பை பத்தி பேசுவோம், உடல் நலத்தை பத்தி பேசுவோம், மருத்துவத்தை பத்தி பேசுவோம், உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசுவோம். என்றைக்காவது நம்முடைய உள்ளத்தை பற்றி நம்ம பேசியிருப்போமா? யாரிடமாவது நம்ம ஈமான் எப்படி இருக்குது, மனசு எப்படி இருக்குது, சிந்தனை எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது என்று என்னுடைய உள்ளத்தை பற்றி பேசுறது கொடுங்க. தனிப்பட்ட முறையில நானாவது சிந்தித்திருக்கிறேனா என் மனசு எப்படி இருக்குது என்று? அந்த சிந்தனையே நமக்குள்ளே வரவில்லையே. என்ன காரணம்? அதை பற்றிய ஒரு விஷயத்தை தெரியாதவர்களாக, அல்லது அந்த தலைப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்ற புரிதலில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த உள்ளமும் இந்த எண்ணமும் தான் நாம் மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரம், அத்தாட்சி. உள்ளம் தானங்க இயக்குது மனுஷனை. அந்த உள்ளத்தை பற்றி சிந்திக்காதவர்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அது வலுவோடு இருக்கிறதா, உறுதியோடு இருக்கிறதா, அல்லது வலுவிழந்து, பாலடைந்து, பழுதடைந்து, சேதமடைந்து, சிதிலமடைந்து, உருகுலைந்து, எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடக்கூடிய கட்டடத்தை போல நம்முடைய ஈமான் இருக்கிறதா என்பதை கவனிக்காதவர்களாகத்தான் நம்முடைய பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதனால என்ன? சரி பாய், அதை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? நான் தான் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன், நான் தொலைதானே செய்யறேன், நான் தர்மம் கொடுக்க தானே செய்யறேன், நான் நோன்பு வைக்க தானே செய்யறேன், நான் தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, நான் எதுக்கு ஈமானை பத்தி ஏன் யோசிக்கணும்? என் உள்ளத்தை பத்தி நான் ஏன் சிந்திக்கணும்? அது உறுதியோட இருக்குதா, வலுவிலைந்து இருக்கிறா என்று நான் ஏன் பார்க்கணும் என்று கேட்டால், நீங்கள் உள்ளத்தை சரி செய்யாத வரையிலும் எவ்வளவு அமல்களை செய்தாலும் அந்த அமலுக்கு இறைவனிடத்திலே கூலி கிடையாது. திரும்ப 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 அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை பல முறை, பல தடவை, பல கோணங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அமல்களில் ஆக சிறந்த, உச்சகட்ட, உயர்ந்த, சிறந்த, கண்ணியத்திற்குரிய அமல் தொழுகை.
அந்த தொழுகையை பற்றி, தொழுகையாளிகளை பற்றி ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான். ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடு, தொழுகையாளி நாசமாய் போய்விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன், என்ன பிரச்சனைங்க? தொழுகையினுடைய சிறப்பை பற்றி, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, தொழுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நூற்றுக்கணக்கான வசனங்கள், ஒன்னு ரெண்டு இல்லைங்க, நூற்றுக்கணக்கான வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. ஆயிரம் ஹதீஸ்கள் இருக்கிறது. அவ்வளவு இருந்தும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான் தொழுகையாளிக்கு கேடு. ஏன்? அடுத்து அல்லாஹ் பேசுறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியத்தோடு இருந்தார்கள், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. தொழுதெல்லாம் சரிதான்ப்பா, தொழும்போது உன்னுடைய எண்ணம் சரியாக இல்லையே, உள்ளத்தை பத்தி, ஈமான பத்தி நான் ஏம்பாய் சிந்திக்கணும், நீ சிந்திக்காவிட்டால் உன்னுடைய அமல்களுக்கு கூலி இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்ல வரான். எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் என்கிற அந்த தர்த்தீபு இல்லாமல் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்போமே, ஆனால் அல்லாஹ்விடத்திலே அதற்கு எந்த கூலி நீ எதிர்பார்க்காதே என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த விஷயத்திலே நம்ம பெரும்பாலான மக்கள் மிக அலட்சியத்தோடு இருந்து கொண்டிருக்கும். தௌஹீதில் இருக்கிறோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம், நாம் வழிகாட்டில் போவோமா, திரும்ப பாத்திலுக்கு போவோமா, திரும்ப அசத்தியத்திற்கு போவோமா, இதுல உறுதியா இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், உறுதியா இருந்தா சந்தோஷம், அல்லாஹ் போதுமான. பிரச்சனை எங்க? நம்மளாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா என்று நீங்க நினைச்சீங்க, ஷைத்தானுக்கு அதுதாங்க சிறந்த வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தௌஹீதில் இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதியை அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக சொர்க்கத்திற்கு வழி அனுப்பி வைக்கவா ஷைத்தான் விரும்புவான்? வேற என்ன வழியில உங்களை அடிக்கலாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கான வாய்ப்புகளை, அவனுக்கான வழிகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மையே அறியாமல். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன எச்சரிக்கை, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத ஆயிஷா அய்யோபத பி அர்லிக்கும் ஹாதிஹி, தோழர்களே, இந்த தேசத்தில், இந்த மண்ணில் தன்னை வணங்க ஷைத்தான் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதில் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின் கது ரலிய மின்கும் பிமா தஹ்கிரூன், என்றாலும் நீங்கள் எந்த காரியத்தை அற்பமாக நினைப்பீர்களோ அதை வைத்து உங்களை வீழ்த்துவதிலே ஷைத்தான் திருப்தி அடைந்து விட்டான். இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறனா அதை வரமாட்டான், நீ எதுல வீக்கா இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அது வழியா வருவான். உன்னை விட்டுருவான்னு நினைச்சியா? உன்னை ஒண்ணு செய்ய மாட்டான்னு நினைச்சியா? நீ என்ன நினைக்கிற ஷைத்தானை பத்தி? உன்னுடைய புரிதல் என்ன? ஷைத்தான் எவ்வளவு தெளிவானவன் தெரியுமாங்க? ஒரு முஸ்லிமனுடைய, மூமியினுடைய உச்சகட்ட ஆசை, உச்சகட்ட எதிர்பார்ப்பு சொர்க்கம் தான், இல்லையா? மாற்று கருத்து இருக்காது. யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுறேங்க. அப்படி சொர்க்கத்திற்கு உள்ளே அனுப்பப்பட்ட, நல்ல கவனிங்க, சொர்க்கத்திற்கு உள்ளே அனுப்பப்பட்ட ஆதம் நபியை சொர்க்கத்துக்குள்ளேயே போய் வழிகெடுத்து அதுல இருந்து தூக்கி எறிய வச்சவன் ஷைத்தான். புரியுதா? சாதாரணமான ஆள் இல்ல. எங்க அடிச்சா நீ எங்க விழுவை என்று அவனுக்கு தெரியும். காத்துக்கிட்டு இருக்கிறான், சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். என்னை நானே சோதித்து என்னுடைய ஓட்டைகளை, என்னுடைய குறைகளை, என்னுடைய பலவீனங்களை நான் சரி செய்யாவிட்டால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக என்னை சரித்து விட அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பல முஸ்லிம்களிடத்திலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் ஏட்டுக்காக, பேச்சுக்காக சொல்றதல்ல. இந்த விஷயத்தை விளங்காத முஸ்லிம்கள் இறைவன் தடுத்த, இறைவன் ஹராமாக்கிய பல காரியங்களை துணிந்து செய்கிறார்களே, ஏன்? வட்டி ஹராம்னு தெரியாதா? நான் கேட்கிறேன், வட்டி ஹராம்னு ஒரு சாதாரண பாமர முஸ்லிம்கா தெரியுமா தெரியாதா? தெரியும். தொழுகைக்கு வரக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் வட்டியில் மூழ்கி இருக்கிறார்கள். மறுக்க முடியுமா? இஎம்ஐயில மூழ்கி இருக்கிறார்கள். வட்டி வாங்கிவிட்டு அதற்கு நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல அதெல்லாம் நான் கட்டிடுவேன், அப்படி இப்படி. இது ஹராம்னு தெரியாதா? வட்டி ஹராம்னு தெரியாது, தெரியும். ஏன் செஞ்சான்? அவன் தொழுகிட்டு இருக்கிறாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, தர்மம் செய்யறோமே, இது போதாதா என்று நினைக்கிறோம். அது போதாது. உங்களை பற்றி, உங்கள் ஈமானை பற்றி, உங்கள் நம்பிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தொழுதும் புண்ணியம் இல்லை.
அப்படி தொழுகிற முஸ்லீம் தானே இன்னைக்கு வட்டியில வந்திருக்கிறான். வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பத்திரிகையில தெரிஞ்சிருங்க அந்த கல்யாணத்துடைய லட்சணம் என்னன்னு. நீங்க பத்திரிகையை பிரிக்கலாம் வேணாம், கொடுக்குறாங்க பத்திரிகை, அந்த பத்திரிகையை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இவன் என்ன ரேஞ்சுக்கு கல்யாணம் பண்ண போறான்னு அப்படி கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் போறான்? இது ஆடம்பரம் தெரியாதா? இது மார்க்கம் தடுத்ததும் தெரியாதா? இது மாதிரியான திருமணத்தை செய்யாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது தெரியாதா? தெரியும், போறான். வியாபாரத்துல நேர்மையை ஹலாலை கடைபிடிக்கக்கூடிய வியாபாரிகள், முஸ்லிம் வியாபாரிகள் எத்தனை பேர்? ஒரு காலத்துல இந்தியாவுல இஸ்லாம் பரவச்சலங்க. இஸ்லாம் பரவியதனுடைய பின்னணியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரம் தான் காரணம். வியாபாரம் செய்வதற்காக அரபிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ளே வருகிறார்கள். அவர்களுடைய வியாபாரத்தின் உண்மையை பார்த்து, நேர்மையை பார்த்து, இவ்வளவு நேர்மையாளர்களாக இவர்கள் இருக்கிறார்களே, ஏன் இவர்களுடைய மார்க்கம் அப்படி இருக்க சொல்கிறது என்று முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை பார்த்து இஸ்லாம் வளர்ந்தது இந்தியாவுல. இன்னைக்கு நிலவரம் என்ன? பாய் கடையில பொருள் வாங்காத, ஏமாத்திடுவான், தரமா இருக்காது, இருக்கா இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய ஈமானுடைய வலு குறைய 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 இந்த உலகத்தின் மீது மோகம் அதிகமாக அதிகமாக ஒரு கட்டம் வரும். உலகமா மறுமையா, மார்க்கமா உலகமா, ஹலாலா ஹராமா என்ற ஒரு கட்டம் வரும். இவன் எதை தேர்வு செய்வான்? உலகத்தை தான் தேர்வு செய்வான். ஏன்? இவனுடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இல்லை, தெளிவாக இல்லை, அதை பற்றிய இவன் யோசிக்கவே இல்லை. அதுதானங்க சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஜாஹிது யுஜாஹிது ஃபி நஃப்ஸிஹி. உண்மையான போராளி யார் தெரியுமா? யார் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகிறானோ அவன் தான் உண்மையான போராளி என்றார்கள். நான் உள்ளத்தை பத்தியே யோசிக்கல, நான் எங்க இருந்து போராட? அதை பத்திய சிந்தனை எனக்கு இல்லைங்க. நான் எங்க இருந்து போராட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். மனசுனா என்ன, அது எப்படி போகும், என்ன மாதிரியான எண்ணங்கள் வரும், அதுல எவ்வளவு கவனமா இருக்கணும், எங்க வச்சு பாடம் நடத்துறாங்க? இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான தியாகங்கள். அதிலே உச்சகட்ட ஒரு தியாகத்தை சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரத்துடைய தியாகத்தை சொல்லலாம். மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக வீட்டை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, சொத்துக்களை விட்டுவிட்டு, சொந்தங்களை விட்டுவிட்டு, போட்டு இருக்கக்கூடிய ஆடையோடு சென்றார். அது 1000 பக்கங்களில நீங்கள் எழுதினாலும் அந்த உணர்வை, அந்த இடத்திலே அவர்கள் அனுபவித்த வேதனைகளை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கடி, தாங்கிக் கொள்ள முடியாத சோகம், தாங்கிக் கொள்ள முடியாத வழிகள். அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்ய இஸ்லாம் கட்டளையிடுகிறது. நபிகளாரும் அவருடைய தோழர்களும் ஆயத்தமாகிறார். அதுல ஒரு சம்பவம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஹிஜ்ரத் பயணத்திற்கு புறப்படுவதற்கான தேவையான பொருட்களை என்ன பண்றாங்க? சேகரிக்கிறாங்க. அவருடைய வியாபார பொருட்கள், அவருடைய சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்து 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 கொஞ்சம் கொஞ்சமா காசுகளை சேகரித்து ஒரு 5000 திரகங்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஹிஜ்ரத்திற்கு புறப்படக்கூடிய அந்த நாளில் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அவருடைய தந்தை, பார்வையற்ற நிலையில இருக்கக்கூடிய தந்தை இருக்கிறார். அவருடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. ஊரை விட்டுட்டு போறாருங்க. இங்க யாரு இருக்கிறா? மகள் இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க. நம்ம கூட சில நேரத்துல இந்த வெளியூருக்கு போகும்போது, ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வெளியூர் போறோம், ஒரு வேலையா போறோம் அப்படின்னா, வீட்டுல என்ன பண்ணுவாங்க? எங்க பயண காசுன்னு கொடுங்க. சாதாரணமா காசு கொடுக்கறதே கஷ்டம், இல்ல பயண காசு வேற, நீங்க போறீங்க, எங்களுக்கு செலவு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அதுக்காக கொஞ்சம் காசு கொடுங்க என்று கேட்பாங்க. அந்த மாதிரி இவர் பயணத்துக்கு போகல, ஊரையே விட்டுட்டு போறாரு. இனி இவர் வாழ்வதும் சாவதும் அந்த ஊரில் தான். திரும்ப இந்த மக்காவிற்கு இவர் வரவே மாட்டார். அதுதான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த பயணத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்தமாக இருக்கும்போது கையில் 5000 திரகங்கள் இருக்குது. அந்த காசை கையில வச்சுட்டு தன்னுடைய மகளை பார்த்தவர் சொல்கிறார், என்னுடைய மகளே, இந்த காசிலிருந்து கொஞ்சமேனும் உங்களுக்கு நான் தந்துட்டு போனா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குமே. நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நல்லது கெட்டதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அன்றாட தேவையில் நீங்க எப்படி நிறைவேற்றிப்பீங்க? உங்களுக்கு எதுவுமே என்னால தர முடியாம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போறேனே என்ற கவலையிலே ஏன் மனம் உடைந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளார் இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷனை அருகில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தை கேட்கிறாங்க. கண்ணு தெரியல, ஆனா காது கேட்கும்போது கேட்கிறாங்க.
கேட்டு அவங்க சொல்றாங்க, எப்பா நீ என்னப்பா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க எப்படி வாழ்றது, எங்களுக்கு தேவைகள் இல்லையா, எங்களுக்கு எதையும் கொடுத்துட்டு போப்பா என்று அவருடைய தந்தை கேட்கிறாரு. நியாயம் தானங்க, இருக்கிற ஒரு புள்ள அவங்களும் போறாங்க, யார் உழைப்பா, யார் பொருளாதாரத்தை தருவா? அந்த நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செஞ்சதை பாருங்க. ஒரு துணியை விரித்து கீழே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கற்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எடுத்து அதுல போட்டு கண் தெரியாத அவருடைய தாத்தா இடத்துல அப்பா இடத்துல சென்று என்ன பண்றாங்க, அடிச்சு காட்டுறாங்க, குலுக்கி காட்டுறாங்க. சவுண்ட் கேக்குதா? கேக்குது. கொடுத்துட்டு தான் போறாங்க. நமக்கு இவ்வளவு காசுகளை இவ்வளவு தங்கத்தை கொடுத்து விட்டு தான் செல்கிறார், ஒண்ணுமே தராமலாம் போகல, இவ்வளவு காசு நமக்கு தராங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள சமாளிக்கிறாங்க. சமாளித்து விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் அவ்வளவு நெருக்கடிகள். சாதாரணமான தியாகம் இல்லைங்க. அந்த தியாகத்தை செய்ய தயாராகி நிற்கக்கூடிய தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? தோழர்களே, இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்களின் அடிப்படை எண்ணம் தான். இன்னமாலி குல்லி இம்ரையின் மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நாடுகிறானோ அது கிடைத்துவிடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸீபஹா அவ் இம்ராத்தின் யுன்கிஹா, ஒருவர் மண்ணிற்காக ஹிஜ்ரத் செய்வாரையானால் அவர் அந்த மண்ணை அடைந்தே தீர்வார். மக்கா என்பது வியாபார ஸ்தலம் கிடையாது, எனி டைம் வியாபார புழக்கம் இருக்கக்கூடிய ஊரா கிடையாது. அந்த சீசனுக்கு தான் வியாபாரம். ஹஜ்ஜுடைய காலத்துல மக்கள் வரும்போதுதான் வியாபாரம், மற்ற நேரத்துல மக்காவில் வியாபாரம் கிடையாது. ஆனால் மதீனா என்பது அப்படி அல்ல, அது விவசாய பூமி. அங்கே அந்த ஊரிலே விவசாயம் செய்ய நீங்கள் முற்படுகிறீர்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், கிடைக்குங்கிறாங்களா சொல்ல. அல்லது ஒரு பெண்ணிற்காக ஹிஜ்ரத் செய்தால் அங்க போய் அழகான பெண்களை திருமணம் செஞ்சுக்கலாம் என்று நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜ்ரத்துஹு இலா மன் ஹாஜர இலை, எதை நோக்கி நீ ஹிஜ்ரத் செய்கிறாயோ அதற்கான கூலியை நீ அடைவாய் என்கிறார். இதுல ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது. ஹிஜ்ரத் செய்யும் போது நீ காசுக்காக ஹிஜ்ரத் செஞ்சா காசு கிடைக்கும், பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செஞ்சா பெண்ணு கிடைக்கும், மண்ணுக்காக ஹிஜ்ரத் செஞ்சா மண்ணு கிடைக்கும். நீ எதுக்காக ஹிஜ்ரத் செய்யற? இப்ப அவன் மனசுல என்ன வரும்? காசு வேணாம், மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், இறைவா உனக்காக நான் ஹிஜ்ரத் செய்யறேன் என்ற அந்த பரிசுத்தமான எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் இவ்வளவு பாடம் நடத்துறாங்க. ஏன்? நீங்க செய்ய போவது சாதாரண தியாகம் அல்ல, பிரம்மாண்டமான தியாகம். அந்த தியாகத்திற்கு முழுமையான கூலி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமையானால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். பாடம் நடத்துறாங்க. இந்த பாடத்தை கற்ற, இந்த பாடசாலையிலே பயின்ற, இதை புரிந்து கொண்ட சஹாபாக்கள் எப்படி மாறுகிறார்கள் பிற்காலத்துல? ஒரு சஹாபி நீண்ட நேரம் ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறார். யோசிச்சு ஆய்வு செய்து கடைசியில ஒரு முடிவுக்கு வராரு. என்ன முடிவுக்கு வராரு? நாஃபக ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான். அப்படின்னா என்ன? நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன், முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று நபிகளார் வாழ்ந்த காலகட்டத்திலே ஒருவர் சொல்வாரையானால் அவருடைய நிலைமை என்ன? அவர் இறந்து விடுவாரையானால் ஜனாசா தொழுகை கூட வைக்கக்கூடாது. முனாஃபிக்களுக்கு ஜனாசா தொழுகை வைப்பதற்கு மார்க்கத்தில் தடை. அல்லாஹ் தடுத்தானே. அப்படிப்பட்ட கடுமையான ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு வராரு. வரக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திச்சு கேட்கிறாங்க, என்னப்பா இங்க வா, என்ன ஏன் இந்த வார்த்தையை ஏன் சொல்றீங்க, ரொம்ப பாரதூரமான ஒரு வார்த்தையாச்சே, ஏன் சொல்றீங்க, என்ன பிரச்சனை என்று கேட்கிறாங்க. அப்போது அவர் சொல்லுகிறார், தோழரே, நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு அவருடைய சபையில உட்கார்றோமா? ஆமா. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும்போது சொர்க்கத்திற்குள்ளே போன மாதிரி நமக்கு இருக்குதா? ஆமா இருக்கு. நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசும்போது நரகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு பயம் வருதா? ஆமா வருது. ஆனால் திரும்பி நம்முடைய வீடுகளுக்கு நாம் செல்வோமையானால் நம்முடைய மனைவியை நோக்கி, நம்முடைய குழந்தைகளை நோக்கி, உலகத்தினுடைய தேவைகளை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் சாய்ந்து விடுகிறதே. இது இரட்டை நிலை இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட இருக்கும்போது ஈமான்லாம் அதிகரிக்குது, சொர்க்கம் நரகம் நான் இருக்கிறேன், வீட்டுக்கு போன பிறகு மனைவி, புள்ள, குட்டி, வியாபாரம், காசு பணம் இப்படி ஓடிடுறேன், இது இரட்டை நிலை இல்லையா? இது முனாஃபிக் தன்மை தானே? அப்படி என்றால் நான் முனாஃபிக் தானே என்று சொல்கிறார். கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வேத்துருது. என்னடா இது நமக்கு அப்படித்தானே இருக்குது, ரசூலுல்லாஹ்வோட இருக்கும் அப்படியே ஈமான் எல்லாம் அதிகரிக்குது, வீட்டுக்கு போனா அப்படியே கொஞ்சம் குறையுது, கரெக்ட் தானே, இவர் சொல்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு, நம்ம ஒரு வேளை முனாஃபிக் ஆயிட்டோமா என்ற பயத்துல ரெண்டு பேரும் நேரா ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரித்து விட்டு சொல்கிறார்கள், தாக்க ஈமான், அதுதான் ஈமான் என்றார்கள்.
என்னிடத்துல இருக்கும்போது உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறதோ அதே போன்று இருக்குமே. ஆனால் உங்களுடைய படுக்கையினுடைய இடத்தில் வானவர்கள் உங்களிடத்திலே முசாஃபஹா செய்து விடுவார்கள். அப்படின்னா என்ன? நீ மலக்கா மாறிடுவன்னு அர்த்தம். ஈமானா அப்படிதான், கூடவும் செய்யும் குறையவும் செய்யும், அது அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் ஈமான் என்கிறார்கள். இங்க விஷயம் என்னன்னா, ஈமானை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. என் மனசு இப்படி மாறுது இப்படி மாறுது, ரசூலுல்லாஹோட இருக்கும்போது ஈமான் கூடுது, வீட்டுக்கு வந்தா ஈமான் குறையுது என்று ஈமானை பற்றிய சிந்தனையாவது இருக்குல்ல, இங்க இருக்குதா? இதுதான் இந்த உலகத்திலே நாம் சரியாக வாழ்வதற்கும் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்குமான அடிப்படை. அந்த ஈமானை வலுப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய காரியங்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அதிலே ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த, நம்முடைய நம்பிக்கை வலுப்படுத்த இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபத்தன், இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. உங்களுடைய ஈமான் உறுதியோடு இருக்க வேண்டுமையானால் இஸ்லாத்தினுடைய அனைத்து காரியங்களையும் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்கள் எதையெல்லாம் அற்பமாக நினைக்கிறீர்களோ அதில் ஷைத்தான் உங்களை சரித்து விடுவான். அதுதான் இங்க அல்லாஹ் சொல்றான். எல்லாத்தையும் செய்யணும். இது செய்யலாம் இது வேண்டாம் இல்ல. தொழுகை இருக்குதா தொழுகணும், நோன்பு இருக்குதா நோன்பு வைக்கணும், தர்மம் இருக்குதா தர்மத்தை செய்யணும், தாவா இருக்குதா தாவா பணி செய்யணும். நான் தொழுவேன் பாய், நோன்பு வைப்பேன் பாய், தர்மம் செய்வேன் பாய், ஆனா தாவா பணிக்கு என்னால வர முடியாதுன்னா ஷைத்தான் அந்த ரூட் வழியா உள்ள வருவான். எந்த நன்மையை நாம் செய்ய தவறுகிறோமோ அதன் வழியாகத்தான் ஷைத்தான் நமக்குள்ளே வருவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அப்ப இந்த அடிப்படையில நாம் நம்முடைய ஈமானை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல்